வாசல்ல ஒரு நாய் படுத்திருந்ததுங்க. புதுசா இருக்கே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்பவே, ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு டேப்புக்கு போய் பல்லால கடிச்சு தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சுச்சுங்க. தண்ணி கூட வேகமா வரலங்க. சொட்டு சொட்டுன்னு தான் வந்துகிட்டு இருந்தது. சரின்ட்டு நான் போய் அதுக்கு ஏதோ உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டேப்ப திறந்து விட்டேங்க. நான் அத அடிக்க வரேன்னு நெனச்சுட்டு அது தூரமா போய் நின்னுடுச்சுங்க. சரி ஓகே, நாமளே கொஞ்சம் அது பசி ஆத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு இருந்ததுங்க. அது கொண்டு வந்து போட்டேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி தாங்க இந்த டேப்பே போட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டேப்பு உடஞ்சப்ப சின்ன பிள்ளைங்க யாராவது திறக்க முடியாமல் கல்லால் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு தாங்க நினச்சோம். ஒருவேளை அது கூட இவங்களோட வேலையாக இருக்கலாம் இல்லையா? இவங்களோட தாகத்துக்கு ஒரு முடிவு கட்டலான்னு சொல்லிட்டு 2 கிண்ணத்துலேயும் தண்ணி பிடிச்சிட்டு வந்து காம்பவுண்ட் சுவர் ஓரத்தில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாரியே இந்த பக்கம் 2 ஆடும் அந்த பக்கம் ஒரு குட்டி நாயும் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இவங்க இருக்கிற தாகத்துக்கு எந்த தண்ணிலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாளிலையும் தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மகிழ்வோம் மகிழ்விப்போம்.